சிலுவை திருமொழிகள் 5ஆம் திருவசனம். ஆத்ம தாகம். தாகமாயிருக்கிறேன். யோவான் 19:28. அருமை ஆண்டவர் சிலுவையில் 6 மணி நேரமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரது உடலிலிருந்து இரத்தம் சொட்டு சொட்டாக விழுந்து கொண்டிருக்கிறது. கடந்த இரவிலிருந்து புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்திய பின்னர் இதுவரையிலும் அவர் யாதொன்றையும் அருந்தவில்லை. சரீரத்தில் இரத்தம் வெளியே சென்றுவிட்ட நிலையில் அவருக்கு தாகம் உண்டாயிற்று. அவருக்கு தாகம் முன்னரே ஏற்பட்டிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அவர் அதனை சொல்வதற்கான சமயம் இல்லை. ஏனெனில் அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் பல இருந்தன. அவற்றையெல்லாம் நிறைவேற்றிய பின் தன் தாகத்தை கூறுகிறார். கடும் வெயிலில் அறுவடை செய்து அரிக்கட்டுகளை சுடுமணலின் வழி சுமந்து ஓடும் ஒருவன் தாகமடைவது சகஜம். ஆனால் தாகம் இருக்கிறது என்பதற்காக அரிக்கட்டுகளை இறக்கி வைத்து தாகம் தீர்த்திட செல்லுவதில்லை. எவ்வளவாய் தாகம் அவனை வருத்திய போதும் அதனை சகித்து கொண்டு அரிக்கட்டுகளை சுமந்து அதனை சேர்க்க வேண்டிய களத்தில் சேர்த்த பின்னரே தாகம் தீர்ப்பதை காணலாம். அவனது கவனம் தன் வேலையில் இருப்பதால் அவ்வேலை முடியும் முன் அவன் தாகத்தை பொருட்படுத்துவதில்லை. பந்தய ஓட்டத்தில் பங்கெடுக்கிற ஒருவன் ஓடும்போது கால் இடறுவதால் பெருவிரலில் ஏற்படும் காயத்தை எட்டி பார்த்திட அதில் மருந்து வைத்திட வழியில் உட்காருவதில்லை. ஓட்டம் முடிந்த பின்னரே காயத்தை கவனிக்கிறான். கிணற்றில் விழுந்துவிட்ட குழந்தையை தூக்குகிறவன் குழந்தையை தூக்கி கரையேற்றிய பின்னரே தனக்கு ஏற்பட்டிருக்கும் வடுக்களை கவனிக்கிறான். அதல்லாமல் கிணற்றினுள் சாடியதும் தனக்கு ஏதாவது காயம் பட்டிருக்கிறதா என்று பார்த்து அதற்கு மருந்து கொண்டு வர சொல்லி போட்ட பின்னர் குழந்தையை தூக்க முயற்சிப்பதில்லை. கழனியில் வேலை செய்து கொண்டிருக்கிறவனானாலும் சரி, அலுவலகத்தில் பணி புரிகிறவனானாலும் சரி, அடிக்கடி தாகம் தீர்த்திட சமயத்தை செலவு செய்வதாயிருந்தால் அவன் கள்ள வேலை செய்கிறான் என்பதில் சந்தேகம் வேண்டாம். நமது ஆண்டவர் செய்து நிறைவேற்ற வேண்டியவற்றை செய்து நிறைவேற்றிய பின் தன் தாகத்தை உணர்ந்தார். சிலுவை பாதையில் வெற்றியாக முடித்தபோது தன் தாகத்தை தீர்த்திட விரும்பினார். பாவப்படுகிணற்றில் விழுந்துவிட்ட மானிடரை மீட்கும் முயற்சியில் வெற்றி பெற்றபோது தன் தாகத்தை தீர்த்திட ஆவல் கொண்டார். அவரது தாகம் எவ்வளவு கடுமையாயிருந்திருக்கும் என்பதை நாம் சற்று யூகிப்பது நலம். வெட்டு காயங்கள் அடைந்தவர்கள் அதிகமாய் தாகம் அடைவதுண்டு. ஒரு வாலிபன் அடிபடி நடத்துவதில் பெயர் பெற்றவன். பலரை பயப்படுத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் ஓரிடத்தில் சென்று அட்டகாசம் செய்தான். அதனை பொறுத்து கொள்ள முடியாத ஒருவரால் அவன் கத்தியால் பல இடங்களிலும் வெட்டப்பட்டான். உடலில் இரத்தம் ஏராளமாய் வெளிச்சென்று விட்டது. அவன் பாதை அருகே விழுந்து கிடந்து தண்ணீர் தண்ணீர் என்று கெஞ்சினான். ஒருவருமே அவன் அருகில் செல்லவில்லை. நம் நாதர் இயேசு யாருக்கு என்ன அநியாயம் செய்தார்? யாரை துன்புறுத்தினார்? தன்னிடமாய் வந்தோருக்கு உதவியல்லவா செய்தார். தவிப்படைந்தோருக்கு தாராளமாய் ஆறுதல் அளித்தார். அவரது தாகம் தீர்க்க முன்வந்தது யார்? போர்ச்சேவகன் அல்லவோ? இயேசு ஒரு தடவை வனாந்தரத்தில் 40 நாட்கள் தங்கி உபவாசம் செய்தார். அப்போது அவர் ஒன்றும் அருந்தவில்லை. அந்த உபவாச நாட்கள் முடிந்தபோது அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த பசியை காட்டிலும் இந்த தாகத்தை தீர்க்க காடியில் தோய்த்த கடற்காளான் ஈசோப்பு தண்டில் மாட்டப்பட்டு அவரிடம் நீட்டப்பட்டது. ஆம், இதனை செய்த சேவகன் தைரியசாலிதான். ஏன்? சிலுவையில் தொங்கிய இயேசுவை பார்த்து பார்த்து மகிழ்ச்சியடைந்து கொண்டிருந்த கூட்டத்தில் ஒருவன் இயேசு மீது இரக்கம் கொண்டு இப்பெரிய செயலை செய்தான் என்றால் அவன் தைரியசாலிதானே. இயேசுவின் தாகம் அவரது மனுஷீகத்தை பூரணமாய் தெரிவிக்கிறது. அவரில் தெய்வீகமும் மனுஷீகமும் முழுமை பெற்றிருந்தன. அவரது தாகம் மனுஷீகமானது. அவரது மனுஷீகத்தையும் தெய்வீகத்தையும் மிகச் சிறிய அளவிலாவது அறிந்து கொள்வது நல்லது. இயேசு மனுஷீகத்தில் பசியாய் இருந்தார். தெய்வீகத்தில் 1000 வரை போஷித்தார். இயேசு மனுஷீகத்தில் படவில் தூங்கினார். அவர் தெய்வீகத்தில் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தினார். இயேசு மனுஷீகத்தில் லாசருவின் கல்லறை அண்டையில் கண்ணீர் சிந்தினார். தெய்வீகத்தில் கல்லறையில் இருந்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். இயேசு மனுஷீகத்தில் தாகமடைந்தார். தெய்வீகத்தில் தன்னிடம் வந்தவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்தார். இயேசு கெத்செமனேயில் அழுது ஜெபித்தார். தெய்வீகத்தில் அழுதவர்களின் கண்ணீரை துடைத்து ஆறுதல் கொடுத்தார். இயேசு மனுஷீகத்தில் சிலுவையில் வேதனைப்பட்டார். தெய்வீகத்தில் சிலுவை அண்டை வருவோருக்கு சமாதானம் அளிக்கிறார்.
இயேசு மனுஷீகத்தில் தாகமாயிருக்கிறேன் என்று கூறியது மிகவும் பொருத்தமானதே. ஏனெனில் அவர் தாகமாயிருந்தபடியால் தமது தாகத்தை அறிய வல்லவராயிருக்கிறார். நமது தாகத்தை அறிய வல்லவராயிருக்கிறார். அவர் பசியாயிருந்தபடியால் நமது பசியையும் அறிகிறார். இவ்விதமான ஒரு அன்பின் தேவன் நமது ஆண்டவர். அவர் தண்ணீரை உண்டாக்கியவர். வனாந்தரத்தில் கதறின ஆகாருக்கு நீரூற்றை காண்பித்தவர். இஸ்ரவேலரின் வனாந்தர பிரயாணத்தில் தண்ணீர் கொடுத்தவர். உலகின் ஜீவ பிராணிகளுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கிறவர். தாகமாயிருக்கிறவர்களே என் அண்டை வாருங்கள் என்றவர். ஜீவ தண்ணீர் கொடுக்கிறவர். அவர் தாகமாயிருக்கிறேன் என்று இன்று உன்னிடம் கூறுகிற போது நீ என்ன செய்திட விரும்புகிறாய்? இன்று நீ அவருக்கு எந்த தண்ணீரை கொடுத்து தாகம் தீர்க்க முடியும்? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது என்று கூறிய சங்கீதக்காரனைப் போல, தேவன் மேல் நீ தாகம் கொள்ளும்போது அவருடைய தாகத்தை தீர்க்கலாம். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள் என்பதற்கிணங்க அவரை நோக்கி பார்த்து அவரது தாகத்தை தீர்க்கலாம். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று கூறி அவருடைய தாகத்தை தீர்க்கலாம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்ற இயேசு நமது அறியாமை நீங்கி போக வேண்டும் என்ற தாகமுடையவராயிருக்கிறார். அறியாமையால் நாம் செய்கிற அக்கிரமங்கள் யாவும் தொலைந்து போக வேண்டும் என்கிற தாகமுடையவராயிருக்கிறார். கள்ளனுக்கு பரதீசில் இடமளித்த ஆண்டவர் நாமும் பரதீசில் இடம்பெற வேண்டுமென்ற தாகமுடையவராயிருக்கிறார். திருச்சபையாகிய தாயை போஷித்திட சீஷர்கள் தேவை என்ற தாகமுடையவராயிருக்கிறார். அவரது தாகத்தை தீர்க்க முயற்சிக்கிறோமா? அவரது தாகத்தை தீர்க்க நூற்றுக்கணக்கான வழிகள் உள்ளன. தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னது அவர் மேசியா என்பதை உலகிற்கு நிரூபித்துவிட்டது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தாகமாயிருக்கிறேன் என்றார். இயேசுவை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்த ஒவ்வொன்றும் நிறைவேறிற்று. அவரில் வேத வாக்கியம் நிறைவேறியது. உதாரணமாக சிலவற்றை பார்ப்போம். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஏசாயா 7:14. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். மீகா 5:2. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். ஊசியா 11:1. என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருளை வெளிப்படுத்துவேன். சங்கீதம் 78:2. உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை என்மேல் விழுந்தது. சங்கீதம் 69:9. சியோன் குமாரத்தையே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தையே கெம்பீரே. இதோ, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். சகரியா 9:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். சங்கீதம் 41:9. இவ்விதமாய் அவரை பற்றி சொல்லப்பட்டிருந்தவைகள் அனைத்தும் நிறைவேறின. அதுபோல் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்ற வேத வாக்கியமும் நிறைவேறியது. சங்கீதம் 69:21. நான் கூப்பிடுகிறதினால் என் தொண்டை வறண்டு போயிற்று. சங்கீதம் 69:3 என்றபடி அவர் அந்தகார வேளையில் கடுமையாய் பாதிக்கப்பட்டார். இவ்வசனமும் நிறைவேறிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது என்ற வேத வாக்கியமும் நிறைவேறியது. ஆம், வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு கூறுகிறதை கேட்கிற உன் தாகம் என்ன? உடனடியாக உன் பாடுகள் முடிந்து போக வேண்டுமென்று தாகம் கொள்ளுகிறாயோ? உன் பாடுகள் உடனடி முடிந்து போவதில்லை. நீ ஓட்டத்தில் பொறுமையோടെ ஓடு, பாடுகளை சகித்துக்கொள். இதுதான் தாகமாயிருக்கிறேன் என்று கூறும் இயேசு உனக்கு கற்றுத்தரும் பாடம். சிற்றின்ப தாகம் கொண்டிருப்பாயானால் இயேசுவை நீ மீண்டும் சிலுவையில் அறைகிறாய். இனி தண்டனைக்கு தப்பிக்க மாட்டாய். பொருள் திரட்டிட அநியாயம் செய்வாயானால் இனி இரக்கம் பெற மாட்டாய். இயேசுவின் தாகத்தை புரிந்து கொண்ட நீ என் தாகத்தையும் அறிந்து கொள். பிறரது தாகத்தையும் தீர்த்திட முயற்சி செய்.
கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில் சபைகளில் உயர் பதவி அடைவது உன் தாகமாய் இருக்க வேண்டாம். ஆண்டவரின் அன்பு நண்பனாய் இருப்பதே உன் தாகமாய் இருக்கட்டும். இயேசுவின் பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடப்பதில் உனக்கு தாகம் இருக்கட்டும்.